அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் திருக்குர்ஆன் அடிப்படையிலிருந்தும் சஹீஹான ஹதீஸ்கள் அடிப்படையிலிருந்தும் எடுத்து ஒவ்வொரு கருத்துக்களையும் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். இது போன்ற திக்ருகளையும் துஆக்களையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நன்மையை நாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லா செயலுக்குமே ஒவ்வொரு சிறப்பையும் வைத்திருக்கிறான், நன்மையும் சொல்லியிருக்கிறான். அதை எவ்வாறு நம்ம செயல்படுத்த வேண்டும் என்பதையும் தெளிவாக பட்டியலிட்டு நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதை கடைபிடிக்க வேண்டியது ஒவ்வொரு முஃமின் முஸ்லிமான நம் அனைவர் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி தம் குடும்பத்தாருக்கு செலவிட்டால் அதுவும் ஒரு தர்மமாக தான் மாறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் குடும்பத்திலிருந்து தொடங்கி ஒரு சின்ன விஷயமானாலும் அல்லாஹ் நமக்கு அதில் ஒரு சிறப்பையும் வைத்து நன்மையும் நமக்கு வழங்குகிறான். அதனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சரி அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பிரார்த்தனையை செய்துதான் நம்ம ஒவ்வொரு செயல்களையும் தொடங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனாலே எல்லா தாய்மார்களும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், என்னோட பிள்ளைக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே படிச்சாலும் அவனுக்கு எல்லாமே மறந்துடுது, ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. அதனால தான் நான் சொல்றேன், அல்லாஹு எல்லா செயலுக்கும் ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்த துஆக்களையும் பிரார்த்தனைகளையும் சொல்லி நம்ம அல்லாஹுவிடம் உதவி தேடும் போது அந்த காரியத்தில் அல்லாஹ் நமக்கு எளிமையை தருகிறான். கல்வி ஞானத்திற்காக ஓதும் துஆ, ரப்பி ஜிதினி இல்மா, ரப்பி ஜிதினி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. நிச்சயமாக ஞானமுடையவன் அல்லாஹ் ஒருவனே, அவன் நாடாமல் எவரும் கல்வி ஞானத்தை பெற முடியாது. நம்ம ஒரு செயலை செய்வதற்கான அறிவு இருந்தும் அதை மென்மேலும் தேடும் பொழுதுதான் அதை பற்றியான முழுமையான விளக்கம் ஞானம் நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹு அறிந்தவர்களையும் கல்வி ஞானம் பெற்றவர்களையும் அவர்களுடைய பதவியை உயர்த்துவதாக கூறுகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 58 வசனம் 11, உங்களிலுள்ள விசுவாசிகளுக்கும் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டோருக்கும் அல்லாஹு பதவி உயர்த்துவான். மேலும் அல்லாஹு நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிகின்றவன். அல்லாஹுவே நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கிறான். மேலும் யார் கல்வி ஞானத்தை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹு எளிதாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் முஸ்லிமில் இது இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் மேலும் என்ன சொல்றானா, எவருக்கு அல்லாஹு நன்மை நாடுகின்றானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கி விடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு செயலை தொடங்க வேண்டும் என்றும் நம்பிக்கையுடன் அதை செய்ய வேண்டும் என்று நம்ம சொல்லித்தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடம் பிரார்த்திச்சு அந்த செயலை செய்யும் போது அதுல அல்லாஹ் எளிமையும் தருகிறான், சுலபமாக்குகிறான், மேலும் அதில் வெற்றியை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குகின்றான். அதனால ஒவ்வொரு தாய்மார்களும் கண்டிப்பாக தன்னோட பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலிருந்தே இந்த துஆக்களையும் பிரார்த்தனைகளையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். பெற்றோர்களோட துஆயும் மிக முக்கியமானது. பெற்றோர்கள் கேட்கப்படும் துஆவானது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதனால் நம்ம குழந்தைகளுக்காக நம்மளும் அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். பிள்ளைங்களுக்கும் அதை நம்ம கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ்வே மீது நம்பிக்கை கொண்டு இதை நம்ம ஓத வேண்டும் என்று பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். மேலும் அல்லாஹ் நமக்கு அதை தரமாட்டான். நம்ம படிக்க வேண்டும். நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கும் போதே அதோடைய பிரார்த்தனைகளை நம்ம அல்லாஹ்விடம் அதனால்தான் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். நம்ம அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டு நம்ம படிக்கும் போதும் ஓதும் போதும் சரி அல்லாஹ் அதை எளிமையாக்கி தருகிறான். அல்லாஹ் அதை சுலபமாக்கி நமக்கு தருகிறான். மேலும் அந்த கல்வியை தேடும் போதும் அந்த கல்வியை நமக்கு அல்லாஹ் பயனுள்ள கல்வியாக ஆக்கி தர வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்விடம் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய துஆ என்னன்னா, அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வஅல்லிம்னி மா யன்ஃபஅனி வஸித்னி இல்மா. அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வஅல்லிம்னி மா யன்ஃபஅனி வஸித்னி இல்மா. அல்லாஹ்வே எனக்கு நீ கற்றுக் கொடுத்த கல்வியை கொண்டு எனக்கு நீ பலன் தருவாயாக. எனக்கு பலன் தருவதை எனக்கு கற்றுக்கொடு, கல்வியை எனக்கு அதிகரித்து கொடு என்று அல்லாஹ்விடம் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஞானமுடையவன் அல்லாஹு தஆலா மட்டுமே தான். அல்லாஹு தஆலா நாடாமல் நம்ம எதையும் பெற முடியாது. அதனால அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டு கல்வி ஞானத்துக்காகவும் நம்ம அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொள்வோம். நம்முடைய குழந்தைகளுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நம்ம இப்ப குழந்தைகள் படிக்கும் போதும் சரி ஒரு செயலை தொடங்கும் போதும் சரி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டு தொடங்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதில் அவர்களுக்கு அல்லாஹ் எளிமையையும் கொடுத்து அல்லாஹ் அதில் வெற்றியையும் வழங்குவானாக. மேன்மேலும் அவர்களுக்கு கல்வி ஞானத்தையும் அதிகப்படுத்திக் கொடுப்பானாக என்று அல்லாஹ்விடம் நம் அனைவரும் துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின்படி அமல்கள் செய்யும் பாக்கியத்தையும் அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அடுத்த திக்ருமா நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.